லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. தடம் தந்த தகைமை, அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகளை வத்திக்கான் வானொலி இன்று தம் நேயர்களுக்கு வழங்குகின்றது. தடம் தந்த தகைமை, உலகம் முழுவதையும் தமதாக்கினாலும். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என கேள்வி கேட்டார் இயேசு. எல்லாம் கிடைத்தும் பூமியில் வாழாது செல்லும் மனிதர்களே ஏராளம். ஏனெனில் அவர்கள் தங்களுக்கென மட்டும் வாழ்ந்தவர்கள். பிறருக்காக வாழாத வாழ்வு ஒரு வாழ்க்கையே அல்ல. எல்லாம் பெற்றும் எதுவும் பகிராமல் வாழ்வதை விட ஏதும் பெறாமல் வாழ்வதே நல்லது. நம்மிடையே அபகரிப்பு, ஏமாற்று, கொள்ளை, கடத்தல், தாக்குதல், பதுக்கல், விலை உயர்வு, அச்சுறுத்தல், போர் என்பவையெல்லாம் தொடர் நிகழ்வுகளாயுள்ளன. எதற்கு எனக் கேட்டால் வாழ என பதில் வரும். இவை வாழ்வை தருமா? வாழ்வதற்கான செலவு மிகவும் குறைவு. அடுத்தவரைப் போல வாழத்தான் செலவு மிக அதிகம். இறைவா, எல்லாம் பெற்று வாழாமல் போவதை விட எதுவும் பெறாமல் வரலாற்றில் வாழ வரம் தாரும். அன்னை ஓர் அதிசயம், போம்பேய் அன்னை மரியா திருத்தலம். அன்பு நெஞ்சங்களே, நம் புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் திரு அவையை வழிநடத்த கர்தினால்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் மே மாதம் 8. அந்நாள் போம்பேய் அன்னை மரியாவின் திருவிழா நாள். இந்நாளில் நாம் நம் அன்னை ஓர் அதிசயம் என்ற தொடரில் போம்பேயின் அன்னை மரியா குறித்து நோக்குவோம். தென் இத்தாலியில் இப்போதைய நவீன நேபிள்ஸ் நகருக்கு அருகில் அமைந்துள்ள பழங்கால ரோமையர் நகரம் போம்பேய். இந்நகரத்திற்கு அருகிலுள்ள வெசுவியூஸ் எரிமலை கிபி 79ஆம் ஆண்டில் வெடித்து சிதறியதில் போம்பேய் நகரமும் அதை சுற்றியிருந்த பெரிய ஆடம்பர வீடுகளும் 4 மீட்டர் முதல் 6 மீட்டர் வரையிலான சகதிக்குள் அமங்கின. அதிலிருந்து வெளிவந்த சகதியும் புகையும் கலந்த நெருப்பு ஆற்றின் அடையாளங்களையும் அந்த வெசுவியூஸ் எரிமலையின் பள்ளத்திலிருந்து புகை வெளிவருவதையும் இன்றும் காண முடிகின்றது. எரிமலையால் அழிந்த பழைய போம்பேய் நகரம் கடந்த 250 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கி வருகின்றது. யுனெஸ்கோ நிறுவனம் போம்பேய் நகரத்தை உலக பாரம்பரிய வளங்களில் ஒன்றாக அறிவித்து பாதுகாத்து வருகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய 25 லட்சம் சுற்றுலா பயணிகள் இப்பகுதிக்கு சென்று வருகின்றனர். இந்த பழைய போம்பேய் நகரத்திலிருந்து சிறிது தூரத்தில் வாலேதி போம்பேய் என்ற இடத்தில் அன்னை மரியாவுக்கு அழகானதோர் ஆலயம் 1800களில் எழுப்பப்பட்டது. உலகின் பல நாடுகளிலிருந்து லட்சக்கணக்கில் பழைய போம்பேய் நகரத்திற்குச் செல்லும் சுற்றுலா பயணிகள் அதற்கு அருகில் அமைந்துள்ள போம்பேய் அன்னை மரியா திருத்தலத்திற்கும் செல்ல தவறுவதில்லை. இத்திருத்தலத்தின் உயரமான பீடத்திலுள்ள அன்னை மரியாவின் திருவுருவத்தை வைத்து இத்திருத்தலம் ஜெபமாலை அன்னை மரியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது என சொல்லிவிடலாம். அன்னை மரியா போம்பேய் மாதா என்றும் போற்றப்படுகின்றார். 6ஆம் நூற்றாண்டில் கீழை வழிபாட்டு முறையில் போற்றப்பட்ட அன்னை மரியாவின் படத்தை ஒத்தது போம்பேய் திருத்தலத்திலுள்ள அன்னை மரியா படம். கிபி 79ஆம் ஆண்டில் போம்பேய் நகரம் அழிந்தது. 4ஆம் நூற்றாண்டில் இப்பகுதியில் கிறிஸ்தவர்கள் குடியேறினர். போம்பேய்க்கு அருகிலுள்ள வல்லே தி போம்பேயில்
நம் மீட்பர் ஆலயம் ஒன்றை கிறிஸ்தவர்கள் கட்டினர். 11ஆம் நூற்றாண்டில் ஆசீர்வாதப்பர் துறவு சபையினரிடம் இவ்வாலயத்தை பராமரிக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. நாளடைவில் இவ்வாலயம் அழிந்தது. அவ்விடத்தில் ஒரு சிறிய ஆலயம் கட்டப்பட்டது. இந்த வாலே தி பொம்பெய் குறித்து 1891ஆம் ஆண்டில் எழுப்பப்பட்ட ஒரு குறிப்பில் இந்த ஊர் ஏழ்மையில் உழன்றது, அதனால் பள்ளிக்கூடம் கட்ட முடியவில்லை, இவ்வூர் மக்கள் மூடநம்பிக்கை கொண்டவர்களாகவும் பலர் குற்றவாளிகளாகவும் பலர் திருடர்களாகவும் இருந்தனர். ஆனால் இவ்வூரின் தலைவிதியையே மாற்றியவர்கள் பர்த்தலோ லோங்கோ, மரியன்னா ஃபெர்னராரோ தே ஃபூஸ்கோ என்ற தம்பதியர்தான். இவ்விருவரில் முக்கிய காரணியாக இருந்தவர் முத்திபேறு பெற்ற பர்த்தலோ லோங்கோதான். பொதுநிலை விசுவாசி பர்த்தலோ லோங்கோதான் பொம்பெய் ஜெபமாலை அன்னை மரியா திருத்தலத்தின் நிறுவனர். ஆயிரத்தி 1841ஆம் ஆண்டில் மருத்துவரின் மகனாக பிறந்த பர்த்தலோ லோங்கோ வழக்கறிஞர் ஆவதற்காக படித்து கொண்டிருந்தபோது ஒரு தீய பிரிவில் சேர்ந்து சாத்தானை வழிபடும் அமைப்பில் குருவாக அபிஷேகம் செய்யப்பட்டார். கிறிஸ்தவத்தை பொதுப்படையாகவே கிண்டல் செய்தார். தனது அனைத்து வல்லமையையும் பயன்படுத்தி மக்களை கத்தோலிக்கத்திலிருந்து திசை திருப்ப முயற்சித்தார். ஆயினும் வின்சென்ட் பேதே என்ற ஒரு நல்ல நண்பர் அவருக்கு கிடைத்தார். அவர் கிறிஸ்துவின் அன்பையும் கருணையையும் கனிவையும் அவருக்கு காட்டினார். ஆல்பெர்டோ ரதென்டே என்ற ஒரு டொமினிக்கன் சபை குருவையும் சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்தார். இந்த டொமினிக்கன் சபை குரு அன்னை மரியா மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவர், ஜெபமாலை பக்தியை பரப்பி வந்தவர். பர்த்தோலோ லோங்கோ மனம் மாறி திருமுழுக்கு பெற்றபோது மரியா என்ற பெயரையும் சேர்த்து பர்த்தலோ மரியா லோங்கோ என்று தனது பெயரை மாற்றினார். மரியா பாவிகளின் அடைக்கலம் என்றும் தான் மனம் திரும்புவதற்கு அன்னை மரியே காரணம் என்றும் கிறிஸ்துவிடம் தன்னை அழைத்துச் செல்லும் அடைக்கலம் அத்தாய் என்றும் உணர்ந்தார். பர்த்தலோ மனம் மாறிய பின்னர் தனது வாழ்நாள் முழுவதும் தபம் செய்யவும் தான் மிக அவதூறாக பேசிய திரு அவைக்கு தொண்டு புரியவும் விரும்பினார். ஏழைகள் மற்றும் கைவிடப்பட்டவர்களுக்கு பணி செய்வதற்கு வாக்குறுதி எடுத்தார். புதிய பொம்பெயின் ஜெபமாலை என்ற துண்டு பிரசுரத்தை வெளியிட்டு தன்னால் இயன்ற அளவு ஜெபமாலை பக்தியை பரப்பினார். பர்த்தலோ ஒரு நாள் மாலையில் பொம்பெயில் எலிகளும் பல்லிகளும் நிறைந்த அழிந்த ஆலயத்திற்கு அருகில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது ஓர் உணர்வுபூர்வமான அனுபவத்தை பெற்றார். பர்த்தலோ அந்த ஊர் மக்களிடம் பேசி பாழடைந்து கிடந்த அந்த ஆலயத்தை சுத்தம் செய்ய உதவி செய்யுமாறு கேட்டார். பின்னர் ஒரு நாள் மாலை தன்னோடு சேர்ந்து ஜெபமாலை ஜெபிக்கவும் அம்மக்களை அழைத்தார். ஆனால் ஒரு சில சிறாரே ஆலயம் சென்றனர். ஒவ்வொரு வீடாக, ஒவ்வொரு குடிசையாக, ஒவ்வொரு பண்ணையாகச் சென்று ஜெபமாலைகளையும் மாதா பதக்கங்களையும் கொடுத்து ஜெபம் செய்வதற்கு மக்களை ஊக்குவித்தார். பர்த்தலோவை மக்கள் அன்பு செய்து மதிக்கத் தொடங்கினர். ஆனால் அவர்கள் ஜெபமாலை பற்றி புரிந்து கொள்ளவும் இல்லை, அதை பற்றி தெரிந்து கொள்ளவும் ஆர்வம் காட்டவில்லை. ஆயினும் 1873ஆம் ஆண்டு ஜெபமாலை அன்னை மரியா திருவிழாவை கொண்டாட முன்வந்தார் பர்த்தலோ. அவ்விழாவன்று மழை பெய்தது. அன்று போதிக்க வந்தவர் அவ்வூர் மக்கள் புரிந்து கொள்ளும் வழக்கு மொழியில் பேசாமல் இத்தாலிய மொழியில் பேசினார். எனவே அவரது முதல் முயற்சி தோல்வியடைந்தது. அடுத்த ஆண்டும் விழா எடுக்க முயற்சித்தார். அதுவும் அவ்வளவாக வெற்றி தரவில்லை. ஆயினும் சிலர் ஜெபமாலை சொல்ல கற்றுக்கொண்டனர். அதற்கு அடுத்த ஆண்டு 2 வாரங்களுக்கு உலக மீட்பர் சபை குருக்களை அழைத்தார். சிறிய ஆலயத்தையும் முழுமையாக சீரமைத்தார். இம்முறை அவரது முயற்சி வெற்றியடைந்தது. பெரியதோர் ஆலயம் கட்ட விரும்பினார் பர்த்தலோ. அவ்வாலயத்தில் வைப்பதற்கென ஜெபமாலை அன்னை மரியா படத்தை தேடி அலைந்தார். அக்கால திரு அவை சட்டப்படி புனித படங்கள் மரத்தில் அல்லது கேன்வாஸ் துணியில் எண்ணெயில் வரையப்பட்டிருக்க வேண்டும். எனவே இத்தகைய ஒரு படம் நேபிள்ஸில் ஓர் அருள் சகோதரி இல்லத்தில் இருந்ததாகவும் அது 340 லீராக்களுக்கு ஒரு கடையில் வாங்கப்பட்டதாகவும் கேள்விப்பட்டார். ஆனால் அது மிக மோசமான நிலையில் இருந்தது. இருந்தாலும் நன்கொடையாக கிடைத்த அப்படத்தை வாங்கி
1876 பிப்ரவரி 13 ஆலயத்தில் வைத்தார். அந்த ஜெபமாலை அன்னை மரியா படம் முதலில் 1875 சிறிய ஆலயத்தில் வைக்கப்பட்டது. அப்பகுதியின் 300 பேர் புதிய ஆலயம் கட்டுவதற்கு ஒவ்வொரு மாதமும் பணம் கொடுக்க முன்வந்தனர். 1876 மே 8 புதிய ஆலயத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. ஒரு மாதத்திற்குள் அவ்வாலயத்தில் பல புதுமைகள் நடந்தன. 4 பேர் அற்புதமாய் குணமடைந்ததாக பதிவு செய்யப்பட்டது. அன்று முதல் சிறப்பாக 1891 1894 இடைப்பட்ட காலத்தில் அவ்வன்னை மரியா ஆலயத்தில் இடம்பெற்ற நூற்றுக்கணக்கான புதுமைகள் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டன. 1883 ஆலய கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்தன. அப்போது பர்த்தலோ மக்களிடம், இந்த பெருமைக்குரிய இடத்தில் வெற்றிகளின் அரசியான அன்னை மரியா மீதான நமது அன்பு மற்றும் விசுவாசத்தை இக்கால மற்றும் வருங்கால தலைமுறைகளுக்கு நினைவூட்டும் நினைவு சின்னத்தை நாம் விட்டுச் செல்ல விரும்புகின்றோம் எனக் கூறினார். 1894 பர்த்தலோவும் அவரது மனைவி மரியன்னா ஃபர்னாரோ தே ஃபுஸ்கோவும் இப்புதிய ஆலயத்தை திருத்தந்தையிடம் ஒப்படைத்தனர். அன்று முதல் இன்று வரை இத்திருத்தலம் திருத்தந்தையின் பாதுகாவலில் இருந்து வருகின்றது. புதிய ஆலயம் அருட்பொழிவு செய்யப்பட்டவுடன் ஜெபமாலை அன்னை மரியின் திருப்படமும் முடிசூட்டப்பட்டது. இந்த வெற்றிகளின் அன்னை மரியா எனும் ஜெபமாலை அன்னையிடம் ஜெபிக்கும் சிறப்பு பக்தி முயற்சி 1883 அக்டோபரில் தொடங்கியது. இது ஆண்டுதோறும் மே 8 அக்டோபரின் முதல் ஞாயிறன்றும் உலகெங்கும் ஜெபிக்கப்படுகின்றது. போம்பேயில் அன்னை மரியாவும் தான் குணப்படுத்திய சிறாரில் ஒருவரிடம் இந்த பக்தி பற்றி சொல்லியிருக்கின்றார். 1979 அக்டோபர் 21 புனித திருத்தந்தை 2 ஜான் பால் பொம்பை சென்றார். 1980 அக்டோபர் 26 பர்த்தலோ மரிய லோங்கோவை முத்திபேறு பெற்ற நிலைக்கு உயர்த்திய திருத்தந்தை 2 ஜான் பால், பர்த்தலோ லோங்கோ மரியின் மனிதர் மற்றும் ஜெபமாலையின் திருத்தூதர் என்றும் புகழ்ந்தார். 2008 முன்னாள் திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவ்வன்னையின் திருப்படத்திற்கு தங்கரோஜாவை வழங்கினார். இப்படத்தில் ஒரு பக்கத்தில் புனித டொமினிக்கும் அடுத்த பக்கத்தில் புனித சியன்னா கேத்தரினும் அன்னை மரியிடமிருந்து ஜெபமாலை பெறுவதாக வரையப்பட்டிருக்கின்றது. அண்மையில் மறைந்த நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2015 மார்ச் 21 பொம்பை அன்னை மரியா திருத்தலம் சென்று தரிசித்தார். வெற்றிகளின் அன்னை மரியாவான ஜெபமாலை அன்னையிடம் நாமும் இந்நாளில் சிறப்பாக ஜெபிப்போம். குறிப்பாக நம் புதிய திருத்தந்தைக்காக ஜெபிப்போம். நம்பிக்கையுடன் அன்னை மரியாவை அண்டிச் செல்வோம். அத்தாய் நம் அனைவரின் அடைக்கலம். வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம். துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம். துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்று. போம்பே அன்னை மரியா திருத்தலம் குறித்து அன்னை ஓர் அதிசயம் என்ற நிகழ்ச்சியில் இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். கல்வி கற்பித்தலின் வாயிலாக நற்செய்தி அறிவித்தல், நற்செய்தி அறிவித்தலின் வாயிலாக கல்வி கற்பித்தல் அவசியம் என்றும், புனித ஜொவானி பத்திஸ்தா லசாலே போல புதிய வழிகளை கண்டறிதல், கற்றலுக்கான கருவிகளை அதிகமாக்குதல், புதிய மொழிகளை ஏற்றுக்கொள்ளுதல் போன்றவற்றிற்கான படிக்கட்டுகளை நம்மால் உருவாக்க முடியும் என்று வலியுறுத்தினார் திருத்தந்தை 14 லியோ. மே 15 வியாழனன்று வத்திக்கான் கிளெமென்டினா அறையில் கத்தோலிக்க பள்ளி நிறுவனங்களின் சகோதரர்களை சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை 14 லியோ அவர்கள், தற்போதைய நிகழ்வுகள் மீதான கவனம்
மற்றும் சமூகத்தில் கற்பித்தலின் நிர்வாக மற்றும் மறைப்பணி பரிமாணம் எனும் 2 தலைப்புகளின் கீழ் தனது கருத்துக்களை எடுத்துரைத்தார். திருத்தந்தை 13ஆம் பெனடிக்ட் அவர்கள் கத்தோலிக்க பள்ளி நிறுவனங்களுக்கான விதிகளை அங்கீகரித்த திரு அவை பிரகடனத்தின் 3ஆம் நூற்றாண்டு, திருத்தந்தை 12ஆம் பயஸ் புனித ஜான் த பாப்டிஸ்ட் தே லசால் அவர்களை அனைத்து கல்வியாளர்களின் பாதுகாவலராக நியமித்த 75வது ஆண்டு ஆகியவற்றை முன்னிட்டு கத்தோலிக்க பள்ளி நிறுவனங்களின் சகோதரர்களை சந்தித்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. இக்கால இளைஞர்கள் வாழ்க்கை, ஆற்றல், உணர்வுகள் மற்றும் அறிவாற்றலின் எரிமலைகளாக இருக்கின்றனர் என்பதை பல துறைகளில் அவர்கள் ஆற்றக்கூடிய அற்புதமான விடயங்களால் காணலாம் என்றும், நல்லிணக்கத்தை வளர்த்தல், கடந்த காலத்தை விட வித்தியாசமான முறையில் அவர்களின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் விடயங்களை கடத்தல் போன்றவற்றிற்கு அவர்களுக்கு இன்னும் அதிகமாக நமது உதவி தேவை என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. தொழிலாளர் உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றி வலியுறுத்தி வரலாற்றில் முத்திரை பதித்த ரேரும் நொவாரும் என்ற திருமடல் வெளியிடப்பட்ட 134வது ஆண்டினை இன்று திரு அவை சிறப்பிக்கின்றது. திரு அவையின் 256வது திருத்தந்தையாக பணியேற்ற திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்கள் 1878ஆம் ஆண்டு பிப்ரவரி 20ஆம் நாள் முதல் 1903ஆம் ஆண்டு ஜூலை 20ஆம் நாள் வரை 25 ஆண்டுகள் திரு அவையை வழிநடத்தினார். 1891ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் நாள் வெளியிடப்பட்டு வரலாற்றில் முத்திரை பதித்த ரேரும் நொவாரும் என்ற திருமடலில் தொழிலின் உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றி வலியுறுத்தினார் திருத்தந்தை. 2025ஆம் ஆண்டு இத்தாலிய டென்னிஸ் போட்டிகள் ரோமில் நடைபெற்று வரும் நிலையில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் பிரபல டென்னிஸ் வீரரான ஜானிக் சின்னர் என்பவரை திருப்பீடத்தில் சந்தித்தார். மே 14 புதன்கிழமை அன்று வத்திக்கான் தூய 6ஆம் பவுல் அரங்கத்தில் உள்ள ஓர் அறையில் 23 வயது மதிக்கத்தக்க பிரபல டென்னிஸ் வீரரான ஜானிக் சின்னர் மற்றும் அவரது குடும்பத்தாரை சந்தித்தார். இத்தாலிய டென்னிஸ் விளையாட்டு கூட்டமைப்பின் தலைவர் அல்பர்டோ பினாகி உடன் இருந்தார். இந்த டென்னிஸ் போட்டியானது மே 7 முதல் மே 18 வரை ரோமில் உள்ள ஃபோரோ இத்தாலிகோ வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. புதிய திருத்தந்தை மிகவும் அமைதியான மனிதர், அமைதியை விரும்பும் மனிதர் என்றும், திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நாளன்று மக்கள் முன் தோன்றியபோது எடுத்துரைத்த உரையிலேயே அமைதியின் பாலங்களை கட்டுபவர் என்பதை எடுத்துரைத்தார் என்றும் கூறினார் கர்தினால் பியத்ரோ பரோலின். மே 14 புதன்கிழமை முதல் 15 வியாழன் வரை உக்ரைனுக்காக உக்ரைனிலிருந்து எதிர்நோக்கு இறையியலை நோக்கி என்ற தலைப்பில் ரோமின் கிரகோரியன் திருப்பீட பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்வின் போது உலக நாடுகளின் அமைதி மற்றும் புதிய திருத்தந்தை பற்றிய கருத்துக்களை வத்திக்கான் செய்திகளுக்கு இவ்வாறு எடுத்துரைத்தார் திருப்பீடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின். அமைதியின் ஒளிக்கீற்றுகள் எப்போதும் இருக்கும் என்று தான் நம்புவதாகவும், இறுதியாக நேரடியாக சந்தித்து உரையாடுவதற்கான ஒரு சூழல் தலைவர்களுக்கு கிடைத்துள்ளது. எனவே பிரச்சினை முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படும் என்று எண்ணி மிகவும் மகிழ்வதாகவும் எடுத்துரைத்தார் கர்தினால் பரோலின். புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் உலகம் மற்றும் மியான்மாரின் மறக்கப்பட்ட போர்கள், ஏழைகளின் துயரங்கள், புலம்பெயர்ந்தோர் மற்றும் விளிம்புநிலை மக்களின் துயரங்கள் போன்றவற்றில் கவனம் செலுத்துவார் என்று நம்புவதாகவும், குரலற்றவரின் குரலாக இருப்பார் என்று நன்கு அறிவதாகவும் எடுத்துரைத்துள்ளார் அருள் பணியாளர் பால் ஆங் மின்ட். மே 14 புதன்கிழமை ஃபீதேஸ் எனப்படும் கத்தோலிக்க செய்தி நிறுவனத்திற்கு வழங்கிய செய்தியில் புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் பற்றியும் மியான்மார் மக்களின் நிலை பற்றியும் பகிர்ந்துள்ளார் மியான்மாரின் டொமினிக்கன் சபை அருள் பணியாளர் பால் ஆண்ட் மின்ட். அனைத்து மறைப்பணி நாடுகள், குறிப்பாக உலகளாவிய தெற்கில் புதிய திருத்தந்தை அதிகப்படியான கவனம் செலுத்துவார் என்று தாங்கள் நம்புவதாகவும், பன்மொழி பேச்சாளரான அவரது ஆங்கில புலமை ஆசியாவிலும் மியான்மரின் ஆயர்கள் மற்றும் மக்களுடன் தொடர்பு கொள்வதை எளிதாக்கும் என்று நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஜோசப் குங். வாழ்க்கை நிலைமைகள் பேரழிவை ஏற்படுத்தியுள்ள காசா பகுதியில் போர் நிறுத்தத்தை அடைய இயலுமானவைகள் அனைத்தையும் செய்ய வேண்டும் என்றும் உலக மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஜூலியட் தௌமா. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.